புனித பசுக்களா தமிழ்நாடு அரசியல் இருக்கிறது பெரியாரு, திராவிடம் இந்த மாதிரி விஷயங்கள் எவனாவது கேள்வி கேட்டானா அவனை 100 தடவை சிலுவையில் அறைவானு. சாதியவாதத்தை எதிர்க்கும் ஒருவரை எதிர்த்து பேசுறீங்கனாலே என்ன அர்த்தம்? நீ எப்படி அவனை பார்த்து திருடன்னு சொல்லலாம்னு நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்னா, நீங்க திருடன் பக்கம் தான் நிக்கிறீங்கன்னு அர்த்தம். திட்டாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சிலுவையில் அறைகிறார்கள். இது ஒரு பெரிய இயேசுநாதர் இல்ல, அவர் கேட்டதையே நான் திருப்பி கேட்கிறேன். மணி என்பவர் பத்திரிகை உலகத்தின் புனித பசு. அவரை கிருஷ்ணவேல் விமர்சிச்சா அவனை கிருஷ்ணவேலை தூக்கி சிலுவையில் அறிவீங்களா? மூத்த பத்திரிகையாளர் மணியை நாம் விமர்சித்தால் சவுக்கு சங்கர் சப்போர்ட்டுக்கு வர்றார். இவரும் அவரை போல் ஒரு முகவர்னு சொல்ல வரீங்களா? ஒரு முகவரை திட்டினாதான் இன்னொரு முகவருக்கு கோவம் இல்ல. அவர் என்னன்னா திராவிடத்திற்கும் பெரியாருக்கும் அதீத முக்கியத்துவம் கொடுத்து உயரத்தில் வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்றாரு. அவர் இந்த மண்ணின் தந்தைங்க, தமிழ்நாட்டின் தந்தை. ஐயப்பன் கோயில் போறவனும் சரி, பழனி கோயிலுக்கு காவடி எடுக்கிறவனும் சரி, மேல்மருவத்தூர் போறவனும் சரி, எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போவாங்க. ஆனா அப்பாவை திட்டினா சும்மா இருக்க மாட்டாங்க. சாக்கடையை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கிளீன் பண்ணிட்டோம்ல, எவ்வளவு கிளீன் பண்ணியிருக்கோம்னு காட்டுறோம். இந்த இவ்வளவு அழுக்கு இருக்கேன்னு கேட்கிறீங்க. இந்த அழுக்கு என்ன நாங்க போட்ட அழுக்கா? இடபிள்யூஎஸ் எதிர்த்து இவர் என்னைக்காவது பேசியிருக்காரா? என்னைக்காவது ஒரு நாள் குரல் கொடுத்திருப்பாரா? என்னத்த நடுநிலையான பத்திரிகையாளர், நேர்மையான பத்திரிகையாளர்? அந்த வார்த்தையை சொல்ல வேணான்னு பாக்குறேன் நான். அவர் சொல்லும் போதே ஒரு பாக்ஸ் சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நான் அவ்வளவு தூரம் இறங்கி பேச வேண்டாமே அப்படின்னு பாக்குறேன். நான் சாதக பாதகங்களை சொல்றேன். எது வெற்றி பெறும், வெற்றி பெறும், அதெல்லாம் உங்கள்ட்ட யாரும் கேட்கல. சாதக பாதகம் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல. நீங்க உங்க ஆசையை பூரா இதுதான் சாதகம், இதுதான் பாதகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கேரளால காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிராக போட்டி போடட்டும். அப்படி எதிராக போட்டி போடுவதால் பிஜேபி ஜெயிச்சிருமா? போலியான அடையாளத்தோட உட்காராதீங்க. அந்த போர்வையை எடுத்து போட்டுருங்க. ஊழல் செய்யாம இருந்திருந்தா அவன் உன் மேல கையை வச்சிருக்க முடியாதுல்ல. நீ உத்தமனா இரு. யார் ஊழல் செஞ்சாங்க? சிசோடியா அரெஸ்ட் ஆகி 1 வருஷம் ஆகுதுங்க, சார்ஜ் ஷீட்டே கொடுக்கலையே. இதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் அவங்கள ஜெயிக்க முடியாது திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். அவர் எந்த ரேஞ்சுக்கு போய் சொல்றவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மஞ்சேரியில சாப்பாடு கேட்டு எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க, அதை போலீஸை விட்டு அடிச்சு கலைச்சாங்க அப்படின்னு போய் சொன்னாரு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. தினமலர்ல வந்ததுனால சொல்லியிருப்பாரு. தினமலருக்குன்னு ஒரு தரம் இருக்கு. அந்த தரம் தமிழ்நாடு புறம் தெரியும், அது எவ்வளவு கன்றாவியான ஒரு தரம்னு. அப்ப அந்த தரத்துக்கு ஈக்குவலான ஆள் தான் நீங்க அப்படின்னு உங்களை சொல்ல விரும்புறீங்களா? பிஜேபி தோற்கடிக்கவே முடியாத ஒரு சக்தின்றத அப்படின்னு ஒரு பிம்பத்தை மீண்டும் 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 பொதுவெளியில பதிவு செஞ்சுட்டே இருக்கிறார். பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? மதவாதமும் பாசிசவாதமும் ஒழியணுமா? ஜனநாயகம் ஜெயிக்கணுமா? இந்த 2 கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களை நிறைய சோசியல் மீடியாவில் விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. பெரியார், திராவிடம் இதை யாராவது விமர்சிச்சுட்டா போதும் உடனே சிலுவையில் அடித்து தொங்க விட்டுடுறாங்க. 1 முறை 2 முறைலாம் இல்லை, 100 முறை. அதை எதோட ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எங்கே வடக்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, மோடியை விமர்சிச்சா உடனே சிலுவையில் தொங்க விடுவாங்களோ அது போல இவங்க நடந்துக்கிறாங்க. அவ்வளோ கொடுமையா இருக்கு. புனித பசுக்களாக பெரியாரும் திராவிடமும் மாறிவிட்டது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட வேதனையோட பகிர்ந்துக்கிட்டாரு. உங்களுடைய கருத்து என்ன? நல்ல கேள்வி, நல்ல சப்ஜெக்டும் கூட. ஆனால் எனக்கு சரி, என்னத்தை போட்டு வயசான மனுஷன், சில நேரத்துலலாம் நம்ம வீடுகளில் நம்ம வயசான அப்பா, பெரியப்பா இவங்கெல்லாம் எதையாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நமக்கு எரிச்சலாக இருக்கும், ஏன் இப்படி பேசிட்டு இம்சையை கொடுக்குறாங்க அப்படின்னு. இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக எதுவும் பேசாமல் கடந்து போயிடுவோம். ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா? பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழுன்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். நடுவில் ஆரம்பத்துலேயும் ஒரு போன மாதம் கூட 2-3 சம்பவங்களில் மூத்த பத்திரிகையாளர் மணியை சொல்லி அவர் என்னெல்லாம் ஆசைப்படுறாரு, அதாவது அவர் என்னெல்லாம் ஆசைப்படுறாரோ அதையெல்லாம் இது என்னுடைய அனுமானம், இது என்னுடைய கருத்து, நிலவரம் அப்படி இப்படின்னு மாற்றி பல்வேறு வார்த்தைகளில் சொல்கிறாரு. அவர் சொல்லட்டும், அது அவர் சௌரியம். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் அவரை பேசுகிறதெல்லாம் மறுத்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்னென்னா, நீங்கள் நம்ம சவுக்கு சங்கர் மாதிரியோ இல்லை தமிழருவி மணியன் மாதிரியோ நாங்கள்லாம் இந்த பக்கம்தான். நாங்கள் திராவிடத்துக்கு எதிர் தான். இந்த பக்கம்னு கூட நீங்கள் சொல்ல வேணும். திராவிடத்துக்கு எதிர் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம்.
அப்படின்றதுலயாவது அவங்க ஒரு நேர்மை இருக்கு உண்டா இல்லைங்களா? தமிழர் மணியன் ஓப்பனாவே சொல்றாரு. தமிழர் மணியன் எடுத்துக்கங்க, பழக்கருப்பியாவை எடுத்துக்கங்க, அண்ணன் சீமானை எடுத்துக்கங்க, அண்ணாமலை எடுத்துக்கங்க, நம்ம சவுக்கு சங்கரை கூட எடுத்துக்கங்க. எல்லாரும் அவங்க வந்து ஓப்பனாகவே அவங்க ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிடுறாங்க. என்னோட ஸ்டாண்டு வந்து எந்த கட்சிக்கு நான் ஆதரவுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை மறைமுகமாக வேணா சொல்லுவேன், எப்படி வேணா சொல்லுவேன். ஆனால் எந்த கட்சிக்கு எதிரானவன் நான் அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு அவங்கெல்லாம் ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஏன்னா திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்மை போன்றவர்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து திராவிட கழகத்துக்கு ஆதரவானவர்கள், அந்த கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் கடைபிடிப்பவர்கள், திமுகவுக்கு அரசியல் ரீதியாக ஆதரவு தெரிவிப்பவர்கள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டு பேசுகிறோம். மணி அவர்களிடம் மட்டும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நடுநிலை அப்படின்னு ஒரு போர்வையை பொத்திக்கிறார். இல்லைங்க, ஒரு பத்திரிகையாளர் நடுநிலையோட சரி தவறு ரெண்டு பக்கமும் விமர்சிக்கிறார். அப்படி விமர்சிச்சாருன்னா நாம கண்டிப்பாக பாராட்டக்கூடிய முதல் மனிதன் நம்மளா தான் இருப்போம். திருவிளையாடல் படத்துல வருமே, தமிழில் ஒரு அருமையான பாடல் எழுதப்பட்டால் அதை கண்டு பாராட்டுபவனும் அதற்கு பாராட்டுதலை தெரிவிப்பவனும் நான் முதல் மனிதனாக நானாகத்தானே இருப்பேன்னு நக்கீரன் சொல்லுவாரு. அதே மாதிரி அவர் உண்மையிலே நடுநிலையாக இருந்தால் நாம் அவரை பாராட்டக்கூடிய முதல் மனிதன் இந்த கிருஷ்ணவேலா தான் இருப்பேன். இல்லைங்க, அவரு பிஜேபியும் விமர்சிக்கிறாரு, காங்கிரஸையும் விமர்சிக்கிறாரு, அதிமுக விமர்சிக்கிறார். பிஜேபி அவர் விமர்சிக்கவே இல்லைங்க. பிஜேபி அவர் விமர்சிக்கவே இல்லை. இப்போ நம்ம அஜித்தும் மனோஜும் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாடலான்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு. நான் நடுநிலையானேன் அப்படின்றப்போ நான் என்ன சொல்றேன், மனோஜ் விட்டுறக்கூடாது, அஜித்து எப்படியும் தோக்கணும், அஜித்தை தோக்கடிக்காம நீ விட்டுறக்கூடாது. அஜித்தை தோக்கடிக்கணும்னா தோக்கடிக்கலன்னா அவ்வளோதான், அவன் அட்டகாசம் தாங்க முடியாது. அவன் எந்த பால் போட்டாலும் நீ 6 அடிக்கணும், எந்த பால் போட்டாலும் விடாத, அடிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் மனோஜ் பார்த்துக்கோ, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, அவன் எந்த பால் போட்டாலும் அவன் பால் போடும்போதெல்லாம் விக்கெட் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும், அவன் பால் போட்டால் விக்கெட் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொன்னால் மனோஜ் வந்து அடிப்பானா இல்லை என்ன யோசிப்பான்? அவர் அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. பிஜேபி தோற்கடிக்கவே முடியாத ஒரு சக்தின்றத அப்படின்னு ஒரு பிம்பத்தை மீண்டும் 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 பொதுவெளியில பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். சரிங்க, அது அவருடைய கருத்து சொல்றாரு. இன்னும் கூட அவர் என்ன சொல்றாரு, பிரசாந்த் கிஷோர் சொன்னதை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இங்க மோடிக்கு இணையாக தலைவர்கள் காங்கிரஸ்ல இல்ல, அங்க மோடி ஒரு ஸ்ட்ராங்கான தலைவராக இருக்கிறார், இங்க ராகுல் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் இல்ல, அவங்களுக்கு இந்துத்துவங்கிற ஒரு ஐடியாலஜி, வலிமையான ஐடியாலஜி இருக்குது, நீ மத சார்பின்மை பேசுற, ஆனா அது செல்வாக்கு இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹிந்து நேஷனலிசம் அப்படின்றதுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, இங்க அப்படி இல்லை, இங்க வந்து அமைப்பு பலம் இருக்குது, காங்கிரஸுக்கு அமைப்பு பலம் இல்லை, இவங்களுக்கு ஊடக பலம் இருக்குது, அவங்களுக்கு ஊடக பலம் இல்லை, இவங்களுக்கு பண பலம் இருக்குது, அவங்களுக்கு பண பலம் இல்லை, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, நீ எதிர்கட்சியா இருக்கிற. கடந்த 3-5 மாநில தேர்தலில் 3இல் பிஜேபி வெற்றி பெற்று விட்டது. இப்போ இது எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்குது, அவங்கள நீ ஜெயிப்பேன்னு சொல்றது உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. நான் இப்படி ஒன்று கேட்குறேன், ஒரு திருட்டு கும்பல் இருக்குது காட்டில், சரியா? காட்டை பற்றி காவல்துறைக்கு எதுவும் தெரியாது. அந்த திருட்டு கும்பலுக்கு காடு வந்து தன்னுடைய கையின் புறங்கை எந்த அளவுக்கு நன்றாக தெரியுமோ அந்த அளவுக்கு காட்டோட எல்லா வழியும் நல்லா தெரியும். இந்த காவல் நிலையம் வந்து ஒரு கிராமத்து காவல் நிலையம், அதனால இவங்கள்ட்ட ஆயுதமும் இல்லை. அவங்க வந்து கடத்தல் பண்ணி நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. அதுக்காக நீங்க வந்து திருடர்களை பாராட்டுவீங்களா? அவர் பாராட்டல, ஆனா அவங்களை ஜெயிக்கிறது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறேன். அதைத்தான் நான் கேட்குறேன், ஜெயிக்கணுமா வேண்டாமா, அதுதான் நம்மளுடைய கேள்வி. பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா, மதவாதமும் பாசிசவாதமும் ஒழியணுமா, ஜனநாயகம் ஜெயிக்கணுமா, இந்த 2 கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். அவர் இந்த கேள்விக்கு வர்றதே கிடையாது. நாம மதவாதத்தையும் பாசிசவாதத்தையும் பத்தி பேசி இதை ஒழிப்பதற்கு ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, ஜனநாயகம் வேண்டும்னு சொல்ற உங்ககிட்ட ஊழல் இருக்கு. அப்படி ஊழலை பத்தி யாரை பத்தி பேசுறாரு? காங்கிரஸ்ல ஊழல் இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருப்பது யாரு? பிஜேபி. ரஃபேல் போர் விமானத்துல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. ரஃபேல் நிறுவனத்தை வந்து பிரான்ஸ்ல இருக்க பத்திரிகைக்காரன் பூரா கழுவி ஊத்துறான். நீங்க எப்படா இப்படி ஒரு டீல் போட்டீங்க அப்படின்னு. அதில் இந்தியாக்காரங்க தான் அது மாதிரி போட சொன்னாங்கன்னு அவன் அங்கே ஓப்பனாக பேட்டியை கொடுத்துட்டான். இங்கே நீங்கள் அது ஊழலே இல்லைன்னு போய் சொல்லியிருக்கீங்க. மோடிஜியை விட ஒரு ஊழல் யார் இருக்கா? மோடிஜியிடம் ஊழல் இருக்கிறது, மதவாதம் இருக்கிறது, பாசிசவாதமும் இருக்குது. எதிர்த்து பேசக்கூடிய எதிர்கட்சிகளை உடனடியாக ஈடி வச்சு தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க.
முதலமைச்சர் கொண்டு விடுறதில்லை, எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறீங்க. அப்போ இது ஒழிக்கப்படணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா, இதற்கு மாற்றாக ஜனநாயகம் வேண்டும்னு சொன்னா ஒரு நல்ல நேர்மையான நடுநிலையான பத்திரிகையாளராக இருந்தால் நீங்க யாரை சப்போர்ட் பண்ணணும்? இல்ல அவர் என்ன சொல்றாரு, நீ ஊழல் செய்யாம இருந்திருந்தா அவன் உன் மேல கையை வச்சிருக்க முடியாதுல்ல, நீ உத்தமனா இரு. யார் ஊழல் செஞ்சாங்க? எந்த ஊழலும் நிரூபிக்கப்படவில்லையே. எந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கு? விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. விசாரணை எவ்வளவு நாள் நடத்துவீங்க? சிசோடியா அரசாகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமா இன்னும் விசாரணையே நீங்க நடத்தலையே. சார்ஜ் ஷீட் கொடுத்தீங்களா? சார்ஜ் ஷீட் கூட கொடுக்கலையா? அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க, நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம்னு. ஈடியோ வச்சுக்கிட்டு இவங்க பண்ற வேலையே என்னன்னு ஏங்க, நீங்க வேற எந்த துறையில் எந்த கம்ப்ளைண்ட் கீழே யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாலும் 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் கொடுத்தாகணும். சரியா? 24 மணி நேரத்தில் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். 90 நாளைக்குள்ள, அதுக்குள்ள அங்கே ரிமாண்ட் கொடுத்தாங்கன்னா ரிமாண்டு, ஜாமீன் கொடுத்தாங்கன்னா ஜாமீன். ஆனால் கோர்ட்ல 90 நாளைக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தே ஆக வேண்டும். ஆனால் பிஎம்எல்ஏ ஆக்ட்ல அப்படி கிடையாது. அதுதான் அதை மாத்தினது. எப்போ மாத்தினீங்க? 2019 தானே மாத்தினீங்க. எதுக்காக மாத்தினீங்க? 2024 தேர்தலுக்காக தானே மாத்தினீங்க. 2019 மறுபடியும் நீங்க ஜெயிச்சு வந்த உடனே தானே இந்த சட்டத்தையே மாத்துறீங்க. மாத்தி நீங்க சார்ஜ் ஷீட் கொடுக்க வேணாம், எதுவுமே கொடுக்க வேணாம், குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும். எப்படி எத்தனை சட்டங்களை மாத்துறீங்க? இதுதானே பாசிசம்னு சொல்றோம். சிசோடியா அரெஸ்ட் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 1 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் சார்ஜ் ஷீட்டே கொடுக்கலையே. இதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் அதை விட்டுட்டு அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. இது இப்ப நான் என்ன கேட்கறேன், நீ வெற்றி பெற வேண்டும் என்று அவரு சொல்றாரு. ஆமா, பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டுமா? வீழ்த்தப்பட வேண்டும். வீழ்த்தணும்னா என்ன வேணும்? அப்ப நீங்க என்ன இந்தியா கூட்டணின்னு வச்சீங்க, ரைட்டு. மோடி பயந்தார், முதல் முறை பயந்தார், 2வது கூட்டம் போட்டி 2வது முறையும் பயந்தார். இப்போ நீங்கள் கூட்டம் முறையே உங்களுக்கு பயமே இல்லை, கவலையே இல்லை. அவன் 400 சீட்டு ஜெயிப்பேன்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறாரு? நீங்கள் உங்களுடைய கன்வீனியர்னு இருக்கிற இடத்துல அந்த கூட்டணியை ஒருங்கிணைச்ச நிதிஷ்குமார் உங்களை விட்டு போயிட்டார். மம்தா பானர்ஜி நான் தனியாக நின்றுக்கிறேன், வெளியே வெஸ்ட் பெங்காலுக்கு வெளியே கூட்டணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கேரளாவில் பாருங்க, காங்கிரஸும் சிபிஎம்மும் எதிரெதிராக போட்டி போட போகுது. இதை எப்படி கூட்டணின்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு பொது வேலை திட்டமே இல்லையேன்னு சொல்றேன். அதில் அருமையா இது எப்படின்னா, இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2005 பார்த்தீங்கன்னா சிண்ட்ரெல்லா மேன் அப்படின்னு ஒரு திரைப்படம், ஆங்கில திரைப்படம். அந்த படத்துல கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா ரசல் குரோ. ரசல் குரோ சிறு வயதில் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர். அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த பாக்ஸிங்லாம் விட்டுட்டு போயிடுவார். ஒரு 40 வயது கிட்ட இருக்கும்போது சில பல பண தேவைகளுக்காக மறுபடியும் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் வருவோம் அப்படின்ட்டு வந்துடுவார். அப்படி வரும்போது அந்த ஃபைனல் மேட்ச் எதிராக ஒருத்தர் கூட இவர் சண்டை போடணும். அப்போ இவர் பார்த்தா எப்படி இருப்பாருன்னா, இவர் ஒரு 5.5 அடி உயரம் தான் இருப்பார். அவன் ஒரு 6 அடி உயரத்துக்கு, இவரை மாதிரி டபுள் சைஸுக்கு அகலத்துக்கு இருப்பான். அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவான்னா, பல வீடியோஸை போட்டு காட்டுவான். போட்டு காமிச்சு, பார்த்தியா இவன் வந்த எல்லாரையும் கொல்லாமல் விட்டதில்லை பாக்ஸிங் ரிங்கிலேயே. அவன் முடிவு பண்ணிட்டான்னா கொன்றுவான். சில பேர் பர்மனன்ட் கோமாவுக்கு போயிட்டாங்க, சில பேர் மென்டல் ஆகிட்டாங்க, சில பேர் நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு ஒவ்வொரு வீடியோவாக போட்டு காமிச்சிக்கிட்டே இருப்பான். அதாவது என்னன்னா, அவன் கூட நீ சண்டைக்கு போறிய, அவன் சின்ன வயசு பையன், நீ 40 வயசுக்காரன், அவன் கரண்ட்ல பாக்ஸரில் இருக்கான், நீ இப்போ தான் புதுசாக ட்ரைனிங் எடுக்கிறன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவார். அதுக்கு ரசல் குரோ அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? அந்த வீடியோலாம் பார்த்துட்டு, இவ்வளோ சொன்னீங்க, சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டா அடிபடுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். சிம்பிளான கேள்வி. ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டா அடிபடுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். தேர்தலில் கலந்துக்கிட்டா தோத்துருவீங்கன்னு சொல்கிறீங்களா? பரவாயில்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நேற்று தான் தோல்விகளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளா? ஜனநாயகம் வெல்லும் அப்படின்றத பேச வேண்டியது தான் ஒரு நல்ல குடிமகனோட கடமையை தவிர, அதை விட்டுட்டு நீங்கள் தோத்துருவீங்க, மோடி ஜெயிச்சுருவாரு, அவருக்கு அவ்வளோ பவர் இருக்கு, அவருக்கு இவ்வளோ பவர் இருக்கு. அவருக்கு என்ன பவர் இருக்கு? மதவாதம் ஒரு நல்ல விஷயமா? பாசிசம். ஆனா வீழ்த்த முடியல உங்களால. வீழ்த்த முடியலன்னு எப்போ? இந்த சண்டையே ஆரம்பிக்கலையே. சண்டை ஆரம்பிக்க முன்னாடியே எப்படி சொல்லுவீங்க வீழ்த்த முடியலன்னு? சரி, கேரளால கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டின்னு சொல்றீங்க, இருக்கட்டும். 2 பேர் போட்டி போறதுனால பிஜேபி ஜெயிச்சிருமா? 2 பேரும் ஜெயிச்சாலும் அவங்க தானே கூட்டணியில இருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டணியா ஒன்னா நின்று ஜெயிச்சாலும், எதிரெதிராக நின்று ஜெயிச்சாலும் சரி, அவங்க தானே வர போறாங்க. தமிழ்நாடு விட்டுருங்க, தமிழ்நாடு தான் இந்தியா கூட்டணிக்கு வழிகாட்டியாக ஆரம்பத்துல இருந்து இருக்கிறது. ராகுல் தான் அடுத்த பிரதமர்னு இல்ல, அவர் தான் ஓப்பனா சொல்றாரு, 40ம் திமுக ஜெயிச்சிரும், இங்க விட்டுருங்க,
இது போதாது இல்லைன்னு சொல்றாரு. யாரு? இல்ல அதை விட்டுருங்க, நான் என்ன சொல்ல வரேன், தெலுங்கானாக்கு வாங்க, டிஆர்எஸ்க்கு ஆப்போசிட்டாவே காங்கிரஸ் நிக்கட்டும், அப்படி நின்னா மட்டும் பிஜேபி ஜெயிச்சிருமா? இல்ல இங்க வாங்க, ஆந்திராவுக்கு வாங்க, ஆந்திராவில் மட்டும் பிஜேபி ஜெயிச்சிருமா? இல்ல கர்நாடகாவில் மட்டும் பிஜேபி ஜெயிச்சிருமா? மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிச்சிருமா? பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் எதிரெதிராகவே நிக்கட்டும், அவங்க 2 பேரும் எதிரெதிராக நிக்கிறதுனால பிஜேபி ஜெயிச்சிருமா? சரி, வங்காளத்துக்கு வாங்க, வங்காளத்துல தீதியும் காங்கிரஸும் எதிரெதிராகவே நிக்கட்டும், அப்பவும் பிஜேபி ஜெயிச்சிருமா? போன வாரம் 18 ஜெயிச்சிருக்காங்கல்ல. 18 தானே ஜெயிச்சீங்க, 18 தானே ஜெயிச்சீங்க. ஆனா இப்போ மெஜாரிட்டியா வந்துருவீங்களா? ஆனா பீகாரும் மகாராஷ்டிராவும் அவங்களுக்கு ஒரு பலவீனமா பீகார்ல இப்போ மாறிடுச்சு. பீகார்ல அழகா ஒரு கேள்வி கேட்டீங்களே, கன்வீனரே வெளியே போயிட்டாரு அதனால நீங்க தோத்துருவீங்க. ஏங்க, பீகார்ல நிதிஷ்குமார் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல ஓட்டை மாத்தி போடுவாங்களா? மகாராஷ்டிரால ஓட்டை மாத்தி போடுவாங்களா? ஆந்திரால ஓட்டை மாத்தி போடுவாங்களா? தெலுங்கானால ஓட்டை மாத்தி போடுவாங்களா? ஆனா எல்லாருக்கும் ஒரு எண்ணம் தோணும். என்ன நிதிஷ்குமாரே பாதி பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. தமிழ்நாட்டில் வாங்க, நம்ம 2 பேரும் ரோட்ல போவோம், உங்களுக்கு நிதிஷ்குமார்னு ஒருத்தர் ஒரு வட இந்திய அரசியல்வாதி இருக்காரு, யாருன்னு தெரியுமா சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட கேட்போம். 8 பேர் தெரியுதுன்னு சொல்லட்டும், 8 பேர் நாங்க 5 பேர் தெரியும்னு சொல்லட்டும் பார்ப்போம். அவரை இந்த பீகாரை தாண்டி யாருக்கும் தெரியாதுங்க, பீகார்லேயே தெரியாதுங்க அவருக்கு. பீகார்லேயே அவர் என்ன பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாரா? ஆனா அவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் இருந்திருப்பாரு. என்ன அவர் முக்கியத்துவம்லாம் இல்லை, அந்த ஆள் வந்து ஃப்ராடுங்க. அடுத்த மீதம் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தை ஆர்ஜேடிக்கு கொடுக்கணும், அதுதான் ஒப்பந்தம். முதல் பாதியா இவர் ஆட்சி செய்வதாகவும் 2வது பாதியா ராஷ்டிரிய ஜனதா தள் ஆட்சி செய்வதாகவும் தான் ஒப்பந்தம் போட்டு தான் இந்த ஆட்சி அமைக்கிறாங்க. ராஷ்டிரிய ஜனதா தள் 79 சீட் வச்சிருக்கு, சரியா? 45 வச்சிருக்காங்க. இப்போ 45 வச்சிருக்கவன் பெரிய ஆளா இல்ல 79 வச்சிருக்கவன் பெரிய ஆளா? நம்ம கூட்டணிக்கு தலைமை 79. அப்ப அவரு ஆர்ஜேடி இன்னும் இந்தியா கூட்டணியில் தானே இருக்கு. நீங்கள் என்ன விரும்புறீங்கன்னா பிஜேபியை தோற்கடிக்க முடியாது, தோற்கடித்து விட கூடாதுன்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அப்படி சொல்லல, முடியாதுங்க, சிரமம், கஷ்டம் இல்ல. தோற்கடிக்க கூடாதுன்னு நினைப்பதால் நீங்க தொடர்ந்து அது முடியாது 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 முடியாதுன்னு சொல்லிடுறீங்க. மாத்தி மாத்தி நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், மோடி மாதிரி ஒரு பிம்பம் இல்லை, தேசியவாதம் பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியவில்லை, ஆளுங்கட்சியாக இருக்காங்க நீங்க இல்லை. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க 1000 ஆன்டி இன்கம்பன்சி சொல்றீங்களே, போன வெள்ளம் வந்தப்ப சொல்றாருங்க, அவ்வளவுதான் ஆன்டி இன்கம்பன்சி. இந்த வெள்ளம் வந்தாச்சு, இந்த வெள்ளத்தால டிஎம்கேக்கு இருந்த பேரெல்லாம் போச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க மாட்டாங்க. உடனே அவர் எந்த ரேஞ்சுக்கு போய் சொல்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மஞ்சேரியில சாப்பாடு கேட்டு எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க, அதை போலீஸை விட்டு அடிச்சு கலைச்சாங்க அப்படின்னு போய் சொன்னாரு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ரைட்டு, தினமலர்ல வந்ததுனால சொல்லியிருப்பாரு. தினமலர்ல வந்தா நீங்க சொல்லுவீங்களா என்ன வேணா? தினமலர்ல போட்டாங்களே நிரம்பி வழிகிறது கக்கூசுன்னு, ஆமா ஆமா நானும் போய் பார்த்தேன், எல்லா பள்ளிகள்லையும் கக்கூஸ்லாம் நிரம்பி வழியுதுன்னு பேச வேண்டியது தானே. அப்ப தினமலர் அளவுதான் உங்களுடைய தரமா அப்படின்றது தானே நம்ம அடுத்த கேள்வி கேட்கணும். தினமலருக்குன்னு ஒரு தரம் இருக்கு, அந்த தரம் தமிழ்நாடு பூரா தெரியும், அது எவ்வளவு கன்றாவியான ஒரு தரம்னு. அப்ப அந்த தரத்துக்கு ஈக்குவலான ஆள் தான் நீங்க அப்படின்னு உங்களை சொல்ல விரும்புறீங்களா? நாங்கெல்லாம் உங்களை மூத்த பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் தான் நினைக்கிறோம். ஆனா நீங்க உங்களோட தரத்தை வந்து எங்க கொண்டு போய் சேர்த்துக்கிறீங்க? தினமலர் கூட போய் சேர்த்துக்கிறீங்க. இல்லைங்க, இப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒரு சார்பு எடுக்கலாம், இன்னொரு பத்திரிகையாளர் இன்னொரு சார்பு எடுக்கலாம். நான் வந்து சாதக பாதகங்களே சொல்றேன், எது வெற்றி பெறும் வெற்றி பெறும் அதெல்லாம் உங்கள்ட்ட யாரும் கேட்கல. சாதக பாதகம் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல. நீங்க உங்க ஆசையை பூரா இதுதான் சாதகம் இதுதான் பாதகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இப்ப கேட்ட கேள்வி எதுக்காக பதில் சொல்லுங்க. பஞ்சாப்ல 2 பேரும் தனியாவே போட்டி போடட்டும், வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸும் மம்தாவும் தனியா எதிராகவே போட்டி போடட்டும். அப்படி போட்டி போடுறதுனால பிஜேபி ஜெயிக்க போதா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிராக போட்டி போடட்டும். அப்படி எதிராக போட்டி போடுவதால் பிஜேபி ஜெயிச்சிருமா? ஆனா 18 தொகுதி ஏற்கனவே ஜெயிச்சிருந்தது. இப்போ காங்கிரஸ் சிபிஎம் எல்லாம் ஒன்னா நின்றுதுன்னா உங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும், அல்லது வாஸ் அவுட் கூட பண்ண முடியும் இல்லையா? இல்லை, அது அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க அவசரமா உங்க வயிற்றுச்சல் எல்லாம் வெளிக்கொட்ட வேண்டாம். எனக்கு என்னன்னா, நீங்க இந்த போலியான அடையாளத்தோட உட்காராதீங்க, அந்த போர்வையை எடுத்து போட்டுருங்க. நீங்க அந்த போர்வையை கழட்டிட்டீங்கனாலே உங்க மேல இருக்கக்கூடிய காவி சால்வை வந்து வெளியே தெரியும். இல்லை, இதுக்காக தான் அவர் சொல்றாரு, இந்த பெரியார் திராவிடன் பேசினாலே போட்டு அடிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், நல்ல கேள்வி. சனாதனத்தை போற்றுங்கள், ஏற்றத்தாழ்வுகள் சமுதாயத்தில் நிலையாக இருக்க வேண்டும், மதம் தான் முக்கியம் என்று சொல்லி பிற மதத்தவரை அடித்து கொள்ள வேண்டும். ஒரு மசூதி இருக்கும் இடத்தில்
அதை இடித்து விட்டு ஒரு கோயிலை கட்டி அது ஒரு தேசிய விழாவாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவின் கொள்கைகளை எதிர்த்து பேசினா ஆன்டி நேஷனல்னு பேசுறாங்க. சமத்துவம் வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் கல்வி கற்க வேண்டும்ன்ற நல்ல கருத்தெல்லாம் சொல்லும்போது இந்த கருத்தை எதிர்த்து நீங்க பேசுனீங்கன்னா உங்களை வந்து சங்கின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? இல்ல, ஒரு ஜனநாயகத்துல அதுல உள்ள குறைகளை சுட்டி காட்டுறோம், அதே நேரத்துல ராமர் கோயில் திறந்தது அவங்களுக்கு சாதகமானதுன்னு சொல்றோம். அதுதான் நீங்க சங்கின்னு நாங்க சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லையே. நீங்க அதையெல்லாம் சொல்றதுனால நீங்க சங்கின்னு நாங்க சொல்றோம். ஏங்க, சமத்துவம் பேசக்கூடிய பெரியார் கொள்கையையும் அம்பேத்கர் கொள்கையையும் திராவிட சித்தாந்தத்தையும் விமர்சனம்ன்ற பேர்ல நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. நாங்க என்ன சொல்றோம், மதவாதம் என்பது தவறுன்னு சொல்றோம், பிற மதத்தவரை கொல்வது தவறுன்னு சொல்றோம். அதுக்கு எங்களை ஆன்டி நேஷனல்னு சொல்றீங்க. அதையும் இதையும் நீங்க எப்படி சேர்ப்பீங்க? இல்ல, சேர்க்கல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஓப்பனா பேசுவோம். கடந்த காலங்கள்ல திராவிட இயக்க அரசியலை இடதுசாரியில் விமர்சிக்கிறாங்க, காங்கிரஸ் விமர்சிச்சுக்குது, ராஜாஜி நிறைய விமர்சனங்கள் வந்திருக்குது. இந்த சித்தாந்த சண்டைகளினூடாகத்தான் எல்லா கட்சிகளும் வளர்ந்தது, அழிந்தது, பின்னாடி எல்லாமே நடந்திருக்குது. அப்படி ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடந்த ஒரு தமிழ் மண்ணில் இன்றைக்கு அதை விவாதிக்கவே கூடாது, விமர்சிக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு வந்துட்டு விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லைங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஒருத்தன் திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து பேசுகிறான் என்றால் அவன் யாராக இருப்பான்? உள் மனதில், வெளி போர்வையில் எந்த வடிவத்தில் வேணா இருக்கலாம், உள் மனதில் அவன் யாராக இருப்பான் என்றால் அடிப்படைவாத சிந்தனையும் மதவாத சிந்தனையையும் சாதியத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒருவனாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா மணியோடைய வரலாறு அப்படி கடந்த காலத்துல அப்படி இல்ல. எப்படி இருந்ததுல அவர் இந்த மாதிரி சாதியவாதத்தையோ பிற்போக்குத்தனத்தையோ ஆதரிச்சு, சாதியவாதத்தை நீங்க எதிர்த்தெல்லாம் பேச வேணாம், ஆதரிக்கலாம் வேணாம், எதிர்த்து பேசுறீங்களே. சாதியவாதத்தை எதிர்க்கும் ஒருவரை எதிர்த்து பேசுறீங்கனாலே என்ன அர்த்தம்? ஒருத்தன் திருடாங்க, அப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், சில ஆலோசனை. ஒருத்தன் திருடாங்க, இது திருட்டுத்தனம்னு நான் சொல்றேன். இல்ல, இது என்னோட ஜனநாயக உரிமை, நீ எப்படி அவனை பார்த்து திருடன்னு சொல்லலாம்னு நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்னா நீங்க திருடன் பக்கம் தான் நிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இல்லங்க, இப்போ காங்கிரஸ் தன்னுடைய பலவீனங்களை சரி செய்து இந்த சப்ஜெக்ட் வாங்க. திராவிட இயக்க சித்தாந்தத்தை புனித பசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டார். திராவிட சித்தாந்தத்தில் எதுவுமே புனிதம் கிடையாது, எல்லா எல்லாமே கேள்விக்கு உட்படுத்தக்கூடியவை. பெரியாரே என்ன சொல்லியிருக்காரு, நான் சொன்னேன்னா ஏத்துக்காத, உலகத்துல அதை சொன்ன ஒரே தலைவர் அவர் மட்டும்தான். இல்ல, அப்படி இருக்கும்போது பெரியாரே சொல்லியிருக்கும் போது நீ பெரியார் விமர்சிக்க கூடாது, திராவிட நீ விமர்சிக்கிறது வேற, அவதூறு பேசுறது வேறங்க. நீங்க பண்றது பூரா அவதூறு. நீங்க என்ன விமர்சனம் வச்சீங்க? என்ன விமர்சனம் வச்சீங்க? பொத்தாம் பொதுவா சொல்றீங்க, அதை எது கூட கம்பேர் பண்றீங்க பாருங்க. திருடனை ஒருத்தன் திட்டினா அவனை ஆன்டி நேஷனல்னு சொல்றாங்க, நல்ல விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்க, அதை கொண்டு போய் அது கூட இணையா வைக்கிறீங்களே. எப்படி ரெண்டுத்தையும் இணையாக வைக்க முடியும்? அதாவது ஒழிக்கிறதுக்கு உரிய புரோட்டீன் நீங்க சொல்லக்கூடியது சக்தி மிக்கதா இல்லையான்னு சொல்றாரு. சக்தி மிக்கதா இல்லைன்னு சொல்ல என்ன சொல்றாரு, இந்த புரோட்டீன் குறைன்னு சொன்னா என்ன ஏன் திட்டுறீங்க அப்படின்றாரு. இந்த புரோட்டீன் சாப்பிடாதீங்கன்னு நான் சொன்னா ஏன் திட்டுறீங்கன்றாரு. புரோட்டீன் சாப்பிடுங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், புரோட்டீன் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்றேன், சொன்னா வந்து என்ன திட்டுறாங்க அப்படின்னு. என்ன திட்டுறாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சிலுவையில் அறைகிறார்கள். அப்படியே ஒரு பெரிய ஒரு காயப்படுத்தி இருக்க முடியாது, ஒரு பெரிய இயேசுநாதர். ஏங்க, பொது வழிக்கு வந்தா நீங்க காயப்படுது, புண்படுது அப்படின்லாம் பேசிட்டு இருக்கலாம் வேலையே கிடையாது. இதே பெரியார் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்னென்ன, பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டால் மான அவமானம் பார்க்கக்கூடாது, நாம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதை திட்டவன் திட்டிகிட்டே இருப்பான். நீ வந்து திட்டதே ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்க பொது வாழ்க்கையிலன்னு வந்துட்டு பொது வெளியில் வந்து நீங்க உங்க கருத்தை வச்சா மறுத்து பேசக்கூடாது. அப்ப மணி வந்து மூத்த பத்திரிகையாளர் என்ற புனித பசுவா அவரு? நான் கேட்கிறேன், இல்ல அவர் கேட்டதையே நான் திருப்பி கேட்கிறேன். மணி என்பவர் பத்திரிகை உலகத்தின் புனித பசு, அவரை வந்து கிருஷ்ணவேல் விமர்சிச்சா அவனை கிருஷ்ணவேலை தூக்கி சிலுவையில் அறிவீங்களா? அவர் கேட்ட அதே கேள்வி நான் கேட்கிறேங்க. குறிப்பா சொல்ல, பொதுவா சொல்றாரு, அப்படி ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஒரு நல்ல. நான் கேட்கிறேன், என்ன சிலுவையில் அறையிறாரு அவரு? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், மூத்த பத்திரிகையாளர் மணியை நாம் விமர்சித்தால் சவுக்கு சங்கர் சப்போர்ட்டுக்கு வர்றாரு. எனக்கு அங்கதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு மூத்த பத்திரிகையாளருங்கிற வகையில ஆதரவு தந்திருப்பாரு. இவரும் அவரை போல் ஒரு முகவர்னு சொல்ல வரீங்களா? ஒரு முகவரை திட்டினாதான் இன்னொரு முகவருக்கு கோவம் வரும். அவரு நேரா சவுக்கு சங்கர் இருக்கிற நேர்மை உங்கள்கிட்ட இல்லைன்னு நான் சொல்றேன். சவுக்கு சங்கர்டையாவது ஒரு நேர்மை இருக்கு. நான் திராவிட இயக்க சித்தாந்தத்தை எதிர்த்து தான் பேசுவேன், திமுகவை எதிர்த்து தான் பேசுவேன்னு அவர் நேரடியாக சொல்லிட்டு பேசுறாரு. நமக்கு பிரச்சனையே கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், மூத்த பத்திரிகையாளர் மணி நேரா சொல்லட்டும், எனக்கு திராவிட இயக்க சித்தாந்தம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பெரியார் பிடிக்காது,
அண்ணாவை பிடிக்காது, கலைஞரை பிடிக்காது, ஸ்டாலினை பிடிக்காது, எனக்கு திமுகவை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்க. எனக்கு பிஜேபியை பிடிக்கும்னு கூட நீங்க சொல்ல வேணாம் சார். இல்ல அவர் சொல்லலையே பிஜேபி. இல்ல அதான் நீங்க அதை கூட நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல வார்த்தையை தேர்ந்தெடுத்து தான் பயன்படுத்துறேன். அவர் பிஜேபி தான் எனக்கு பிடிக்கும்னு ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா அதுதான் உண்மை. அதை அவர் ஒத்துக்க கூட வேணாம். திராவிட இயக்க சித்தாந்தம் எனக்கு பிடிக்காது, அதை விமர்சித்து தான் நான் பேசுவேன்னு நீங்க சொல்லிட்டு பேச ஆரம்பிங்க, ஒரு வார்த்தை உங்களை எடுத்து நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். தாராளமா என்ன வேணா பேசுங்க. திராவிட இயக்க சித்தாந்தங்கள் இன்று நேற்று எதிர்க்கப்படவில்லை. தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை அதை விமர்சனம் பண்ணா பரவாயில்லைங்க, அவதூறா பேசிட்டு தானே இருக்கிறாங்க. இன்று வரை அவதூறு தானே பேசுறாங்க. இல்ல அவதூறுகளை கடந்து தானே வந்திருக்குது. அவதூறை கடந்து இத்தனை ஆண்டு காலம் வந்த திராவிட இயக்கம் ஒரே ஒரு போலி மூத்த பத்திரிகையாளரின் விமர்சனத்தினால் விழுந்துறது. அவர் விழுந்துரும்னு நினைக்கிறார். இல்ல அவர் அப்படி எதிர்பார்க்கல. அது விமர்சிச்சா கடிக்க வராங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுக்கு பேர் என்னது அர்த்தம்? அவர் தன்னை ஒரு புனித பசு என்றும் என்னை சிலுவையில் அறையாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் புனித பசு. நான் திராவிட இயக்க சித்தாந்தம் புனித பசுன்னு நாங்க என்னைக்குமே சொன்னதில்லை. அவர் தன்னை எப்படி மோடிஜி இருக்காரோ மோடிஜியை போலவே அவர் தன்னையும் ஒரு புனித பசுவாக கருதி கொண்டு என்னை விமர்சித்தால் நீங்கள் எல்லாம் நடுநிலை இல்லாதவர்கள், எங்களை போன்றவர்கள் சிலுவையில் அறைவேன்னு சொல்றாரு. இல்ல அவர் என்ன திராவிடத்திற்கும் பெரியாருக்கும் அதீத முக்கியத்துவம் கொடுத்து உயரத்தில் வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்றாரு. அவர் இந்த மண்ணின் தந்தைங்க, தமிழ்நாட்டின் தந்தை. ஐயப்பன் கோயில் போறவனும் சரி, பழனி கோயிலுக்கு காவடி எடுக்கிறவனும் சரி, மேல்மருவத்தூர் போறவனும் சரி, எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போவாங்க. ஆனா அப்பாவை திட்டினா சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாநிலத்தின் தந்தை, இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தவர் அவர். இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்களும் நானும் பேண்ட் சட்டை போட்டு இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கும் பீகார்ல இருக்கிற மாதிரி நம்மளும் கூலி வேலை தான் பார்த்துட்டு இருப்போம் வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில். அவர் இந்த மாநிலத்தின் தந்தை, நமக்கான தமிழர்களுக்கான எல்லா உரிமைகளையும் வாங்கி கொடுத்தவர். தமிழன் அப்படின்னு இன்னைக்கு 1000 பேர் பேசுறாங்களே, அந்த அத்தனை பேருக்கும் பேசுவதற்கு உண்டான வேற உருவாக்கி கொடுத்தவரே அவர் தான். அதுக்கு முன்னாடி யார் தமிழை பத்தி பேசினாங்க கேட்டாது? நீஷா பாசின்னு சொன்னாரு. நீஷா பாசின்னு அவரு சொல்லல, பார்ப்பனர்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல பார்ப்பனர் தான் நீஷா பாசின்னு சொன்னாங்க. இவர் காட்டு மிராண்டி மொழின்னு தான் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? உன் மொழியில அறிவியலுக்கு சம்பந்தமான எதுவுமே இல்லடா, அதை உருவாக்கு அப்படின்னு சொன்னாரு. பார்ப்பனர்கள் நம்ம தமிழை திட்டுவதற்கும் பெரியார் தமிழை திட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? பார்ப்பனர்கள் திட்டுவது பக்கத்து வீட்டுக்காரன் என் பிள்ளைய திட்டுற மாதிரி, பெரியார் திட்டுறது என் பிள்ளைய நான் திட்டுற மாதிரி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறான்னா அவன் வயிற்றுச்சல்ல திட்டுறான், நான் திட்டுறேன்னா என் பிள்ளை இன்னும் நல்லா வரணும்னு திட்டுறான். அவ்வளவுதான் வித்தியாசம். பெரியார் தமிழை திட்டுவார், எல்லாரையும் திட்டுவார், என்னை திட்டுவார், உங்களை திட்டுவார், எல்லாரையும் திட்டுவார். அவருக்கு உரிமை இருக்கு திட்டுறதுக்கு. ஏன்னா இந்த மாநிலத்தின் மக்களுக்காக அவர் அவ்வளவு பாடுபட்டு இருக்காரு. நீங்க அவர் காந்தியை அப்ப விமர்சனம் பண்ணலான்றீங்களா? காந்தியின் மீது 1000 விமர்சனம் இருக்கு. இருந்தாலும் நாம் விமர்சிப்பது இல்லை அவரை. ஏன்னா வாழும்போது இருந்த காந்தி வேற, சாகக்கூடிய காலங்களில் வாழ்ந்த காந்தி வேறு. அதுக்கு பின்னாடி அவருக்கு காந்தியை டோட்டலா மாறிட்டாரு. அவர் மாறிட்டாருன்னு சொல்லி தான் பார்ப்பனியம் அவரை கொண்டுருச்சு. அது அவருக்கு மாறினாருன்றதுனாலதான் நம்ம அவருக்கு அதுக்கு முன்னாடி அவர் மேல இருந்த விமர்சனங்களை நாம் இப்போது வைப்பதில்லை. பெரியார் கூட காந்தி தேசம்னு பேர் வைக்க சொன்னார். நீங்க திராவிட இயக்க சித்தாந்தங்களை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதை எதிர்க்கிறீங்க? பெண் விடுதலையை எதிர்க்கிறீங்க. விமர்சிக்கிறேன்றீங்களே, நீங்க எதை விமர்சிக்கிறீங்க? பெண் விடுதலை வேண்டான்னு சொல்றீங்க, அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, கல்வி கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, யாரும் படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, எல்லோரும் சாதி கட்டமைப்பில் அடிமையாக வாழ வேண்டும்னு சொல்றீங்கன்னு தான் அர்த்தம். இல்லைங்க, அவர் அப்படி சொல்லல. நீ சாதியை ஒழிக்கிறேன்னு சொல்றீங்க, ஒழிச்சிட்டீங்களா? பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க, ஒழிச்சிட்டீங்களா? எல்லாருக்கும் சமமான கல்வின்னு சொன்னீங்க, எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? இதுதான் அவருடைய விமர்சனம். இது கொடுத்துக்கிட்டு தானே இருக்கும். ஒருத்தன் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், நீ அந்த வேலையை செய்யறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, உனக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு உண்டான எந்த விருப்பமும் இல்லை, வேலை செஞ்சுட்டு இருக்கிறோன்னு நோண்டிக்கிட்டே இருக்கிற. இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். 2000 வருஷமா ஒருத்தன் சாக்கடையை ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த 2000 வருஷம் குப்பையை கிளீன் பண்றதுக்கு 60 வருஷம் எப்படிங்க பார்த்தோம்? அதுக்குள்ளேயே நடுவில் இடபிள்யூஎஸ்னு ஒண்ணு கொண்டு வர்றீங்க. இதுல இருந்தாலும் நாங்க சாதிச்சிட்டோம் சொல்லும்போது ஒரு எரிச்சல் வரதானே செய்யுது. சாக்கடையை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கிளீன் பண்ணிட்டோம்ல, எவ்வளவு கிளீன் பண்ணியிருக்கோம்னு காட்டுறோம். இந்த இவ்வளவு அழுக்கு இருக்கேன்னு கேட்கிறீங்க. இந்த அழுக்கு என்ன நாங்க போட்ட அழுக்கா? பார்ப்பனர்கள் கொட்டி வச்சிருக்கிற அழுக்கு, 2000 வருஷமா கொட்டி வச்சிருக்கிற குப்பை. இந்த குப்பையை நாங்க ஒரு பக்கம் கிளீன் பண்ணிட்டே இருக்கிறோம். கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன பண்றோம்? வீட்டு சாக்கடையை கொண்டாந்து மறுபடியும் அந்த லைன்ல சேர்க்கிற.
இடபிள்யூஎஸ் அப்படின்ற பேர்ல. இடபிள்யூஎஸ் எதிர்த்து இவர் என்னைக்காவது பேசியிருக்காரா? என்னைக்காவது ஒரு நாள் குரல் கொடுத்திருப்பாரா? என்னத்த நடுநிலையான பத்திரிகையாளர், நேர்மையான பத்திரிகையாளர்? அந்த வார்த்தையை சொல்ல வேணான்னு பாக்குறேன் நான். அவர் சொல்லும் போதே ஒரு பாக்ஸ் சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நான் அவ்வளவு தூரம் இறங்கி பேச வேண்டாமே அப்படின்னு பாக்குறேன். ஓகே, உங்களுடைய விமர்சனங்களை சுட்டி காட்டுகிறீங்க. அவரும் பரிசீலிக்கட்டும், அவருடைய ஆதரவாளர்களும் பரிசீலிக்கட்டும். ஒரு ஆரோக்கியமான உரையாடலாக இது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.